ஹலோ கைஸ், ஒரு மனுஷன் 2 நாள் இப்படியே நீடிச்சிருந்தா அவர் வந்து அவர் உயிருக்கே ஆபத்து, அவர் இறந்துருவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அவர் போராடுறது வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல யாருக்காச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுமோ, அவருக்கு ஏதோ ஒரு அவார்டு கொடுக்கணுமோ அவர் போராட கிடையாது. அவர் போராடுறது வந்து வர யங்ஸ்டர்ஸ், வர ஃபியூச்சர்ல எம்பிபிஎஸ் அவர் அவங்களுக்காக தான் போராடுறாரு. ஏன்னா இப்ப நடந்த நீட் முறைகேடுல வந்து நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ ரீ எக்ஸாம் வச்சு அதுல 1 நிமிஷம் 2 நிமிஷம் லேட்டா போறவங்களால உள்ள எக்ஸாம் போக முடியாம இருந்து ரொம்ப அவதிப்பட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யாராலும் பாத்தீங்கன்னா யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டரால தான். ஸோ அவர் வந்து ஒரு ராஜினாமா பண்ணணுன்றதுக்காக அவர் போராடுறாரு. இன்னைக்கு 20வது நாள்ல வந்து அவரும் வாங்கிச்ச வந்து போலீஸ் வந்து வலுக்கட்டாயமா கூட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டல். இப்படியே இருந்தாருன்னா அவர் இறந்துருவான்ட்டு. ஸோ இது வந்து திரும்பி வந்து இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் வந்து திரும்பி வந்து அவர் ரீடேக் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியில இருக்க அபிஜித் வந்து அவர் திரும்பி இதை நான் தொடங்குறேன், நான் இன்னும் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்லி அவர் போராடுறது. ஸோ இப்போ வந்து ஒரு வார் நடக்குதுன்னா, அந்த ஒரு வார்ல ஒருத்தர் போய் சண்டை போட்டாங்கன்னா அந்த வார்ல வந்து அவங்க ஜெயிக்க முடியாது. ஒரு வார் நடக்குதுன்னா எல்லாருமே போய் சண்டை போட்டா அந்த வார்ல ஜெயிக்க முடியும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து குரல் கொடுக்கணும். குரல் கொடுத்தா மட்டும் தான் இது வந்து நடக்கும். ஸோ அவர் ஒருத்தர் வந்து நம்மளுக்காக போராடி அவர் வந்து ஜெயிக்க முடியாது. நம்மளும் வந்து அவருக்காக கூட நிக்கணும். ஸோ இந்த போராட்டத்துக்கு நம்மளும் சேர்ந்து குரல் கொடுத்தா மட்டும்தான் வந்து நம்மளால வந்து ஜெயிக்க முடியும். இது வந்து கஷ்டப்படுற ஒரு எத்தனையோ குடும்பம் வந்து கஷ்டப்படுறாங்க. ஒரு நீட் எக்ஸாமுக்காக எத்தனை வாட்டி வந்து ஸ்கிப் பண்ணி அவங்களோட இயர் வந்து டிராப் பண்றாங்க. கஷ்டப்படுறவங்க, இந்த எக்ஸாம் எழுதுறவங்க வந்து எல்லாருமே பணக்காரங்க கிடையாது. எல்லாமே கஷ்டப்படுறவங்க. கஷ்டப்பட்டு அவங்க பிள்ளைங்களை படிக்க வச்சு அவங்களோட கனவு இது. அதை வந்து இந்த மாதிரி முறைகேடு நடந்து வந்து வீணாகக்கூடாது. ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு இது வந்து பரப்புங்க. வெளியே வந்து எல்லாத்துக்கும் தெரியணும். நம்மளும் வந்து பேசினா மட்டும்தான் இது வந்து நம்மளால ஜெயிக்க முடியும்.